பையனோட தாத்தா கண்டிப்பா அவன் இன்னொரு பொண்ணை கடத்த தான் போறான், அதுக்குள்ளே நம்ம மெர்சியோட பாடியை கொடுத்தலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இந்த போலீஸ் அவசரத்தில் தான் எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க, கண்டிப்பா அவன் தப்பு பண்ணி மாட்டிமான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பதான் இவர் நீ 4வது வெள்ளிக்கிழமை 2 இடத்துல திருவா வரப்போகுது, கண்டிப்பா அவன் பொண்ணை கடத்த வருவான்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒவ்வொரு இடத்துல போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த 2 இடத்துக்குமே அவன் வராம போயிடறான். சோ இவங்களுமே அடுத்தது என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா அவனே கால் பண்றான். இவனோட பேரனை பத்தி தான் கடத்திடுவன்னு பேசிட்டு இருக்கான். ஆனா இவர் நீ பேரனை கடத்தினாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணோட பாடியை தரமாட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து போலீஸுக்கு ஒரு கால் வருது. உன்னோட பொண்ணை தான் நான் தூக்கி இருக்கேன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவர் மெர்சியோட பாடியை கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. தென் ஒரு கடைக்கு போய் ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கறாரு. பார்த்தா அங்க மெர்சியோட பாடி காணாம போயிருக்கு. அதை பார்த்ததுமே இவங்க ஷாக் ஆகுறாங்க. ஆனா இந்த உண்மை அவனுக்கு தெரியாம தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. தென் இவங்க வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. அவங்க வைஃப் குழந்தை காணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வில்லன் கால் பண்ணி அந்த போலீஸ்கார மட்டும் கூட வரக்கூடாது, நீ தனியா தான் வரணும்னு சொல்லிட்டு சொல்றா. இவருமே தனியா கிளம்பிடுறாரு. அப்ப போறதுக்கு முன்னாடி ஒரு வாழை மரத்தை வெட்டி அந்த சின்ன பொண்ணு மாதிரி செட் பண்ணி அவனை கிட்ட வந்ததுமே குத்துறா மாதிரி இவர் பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. தென் அதையே துணியில கட்டி அவன் கூப்பிட்டு இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அப்ப இந்த போலீஸுமே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு என்னோட பொண்ணை கடத்திட்டாங்கன்னு சொல்லி எஸ்ஐ கிட்ட சொல்லி அவங்க ஆளுங்களை கூட்டிட்டு வராரு. இந்த பையனோட தாத்தாவும் பிராக்டிஸ் பண்ணது மாதிரி அந்த வாழை மரத்தை கொடுத்து குத்தலான்னு வராரு. ஆனா அவன் அதை பிடிச்சி இவரே அடிச்சு போட்டுறான். தென் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப அவர் கொடுத்த லொகேஷன் வச்சு இவங்களுமே பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா போன்ல சிக்னல் கிடைக்காம லொகேஷன் நின்றுது. இங்க சண்டையில இந்த பையனோட தாத்தா அவர் முகத்துல கட்டி இருக்க டவலை அவுக்குறாரு. அப்பதான் தெரியுது, பார்த்தா இதுக்கு முன்னாடி தொலைஞ்ச ஒரு பொண்ணோட அப்பா தான் இந்த 3 பொண்ணுங்களையுமே கடத்தி இந்த மாதிரி பண்ணிருக்கான்னு தெரிய வருது. அண்டி இவர் கையில வச்சிருந்த டார்ச்சர் லைட்டை வச்சு போலீஸுக்கு சிக்னலையும் கொடுத்துறாரு. ஆனா இந்த வில்ல இவர் அடிச்சு தண்ணியில போட்டு அமிக்கி சாவடிக்க பாக்குறான். ஆனா பக்கத்துல இருந்த இவரோட நாய் அவங்களை கடிச்சு அவரை காப்பாத்தி விட்டுருது. ஆக்சுவலா இந்த வில்ல அன்னைக்கு மெர்சியை ஆசம் பண்ணிட்டு இங்க தூக்கிட்டு போவதான் பாப்பான். பட் இந்த நாய் குலைச்சிட்டே இருக்கும். அதனால அந்த பொண்ணு அங்கேயே தூக்கி போட்டு ஓடி போயிடுவா. சோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதான். அந்த நாயை அங்கேயே கல்ல போட்டு சாகடிச்சிடறான். அதை பார்த்தவே இவர் பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சாரு. அப்ப போலீஸ் வந்து இவனை பிடிச்சிடுறாங்க. தென் இவனை பத்தி விசாரிக்கும் போது தான் இவன் சொந்தமா ஒரு கிளினிக் வச்சிருக்கான். அங்க வர பொம்பளைங்களெல்லாம் மடக்க பார்த்துருப்பான். ஆனா அது பிரச்சனை வந்ததால சின்ன பொண்ணுங்களெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படி ஸ்கூல்லாம் கேம்ப் போகும்போது கூட அந்த பொண்ணுங்களெல்லாம் செலக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ஊர்ல அரசல் புரசலா பேசுற குடும்பத்தை பத்தி அதுல வர பொண்ணுங்களெல்லாம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து எந்த குழந்தை அவங்க அப்பாவுக்கு பிறக்காம வேற ஒருத்தவங்களுக்கு பிறந்து அதை மறைக்கிறாங்களோ அந்த குழந்தைய டார்கெட் வச்சு பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா ஒரு நாள் இவனோட குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கறான். பார்த்தா இவனோட குழந்தை இவனுக்கே பிறக்கலன்னு சொல்லிட்டு தெரிய வருது. சோ வளர்த்த பொண்ணு கூட பார்க்காம கொஞ்சம் கூட பாசம் இல்லாம அந்த பொண்ணை நாசமாக்கி கொலை பண்ணிடுறான். இந்த பையனோட தாத்தாவே மெர்சியோட குடும்பத்துக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட எல்லாருமே சொல்லிடுறாரு. இது தெரிஞ்ச மெர்சியோட அம்மா இவரை அழிச்சிடறாங்க. அப்ப போலீஸ் வந்து வலிக்குதான்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அப்பதான் இவர் இப்பதான் எனக்கு எல்லா வலியும் மறையுதுன்னு சொல்றாரு. அந்த மலையில போகும்போது அவரோட கையை பாக்குறாரு. இப்பதான் அவருக்கு ரத்தக்கரை இல்லாம தெளிவான கையா தெரியுது. பட் மெர்சியோட பாடி கிடைக்காதனால இவருக்கு போதிய ஆதாரம் இல்லாம இவர் ரிலீஸும் பண்ணிடுறாங்க. ஆனா மெர்சியோட அம்மா இவங்க 2 பேரையும் மன்னிக்காம டெய்லியுமே இவங்க வீட்டுக்கு வந்து இவங்க பேரனுக்கு ஜபம் பண்ணிட்டு போறாங்க. பட் கடைசி வரைக்கும் மெர்சி யார் தூக்கிட்டு போறாங்கன்னு தெரியாம இருக்கும். அப்பதான் இந்த பையன் அவங்க பாட்டியை பாக்குறான். ஆக்சுவலா ஒரு நாள் இவர் தான் அவங்க வைஃப் கிட்ட அந்த பாடி கிடைக்கிறவே இல்லை, அவங்க தண்டனை கொடுக்க முடியாது சொல்லிட்டு பேசிருப்பாரு. அதை இவங்க ஞாபகம் வந்து இவங்க தான் அந்த ஷாப்போட பூட்டை வச்சு அந்த ஃப்ரிட்ஜில் இருக்க பாடியை தூக்கிட்டு வந்து இவங்க இடத்துலயே புதைச்சிடறாங்க. பட் அவங்க புதைக்கும் போது இந்த பையன் பார்த்துருப்பான். ஆனா இவன் சொல்லாமே விட்டுருவா. இவங்களுமே அது மேல பூச்செடியில வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிடறாங்க.